வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன, பலன்கள் என்ன, இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன் வழிபாடு பரிகாரம்னு சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறோம். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எளிமையான சுருக்கமான ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். ஏப்ரல் 2026 முக்கிய கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரகநிலையாக ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் 11ஆம் தேதி புதன் மீனராசிக்கு வராரு. சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேசராசியில் உச்சமாக பிரவேசிக்கிறார். சுக்கிர பகவான் ஏப்ரல் 19ஆம் தேதி தனது சொந்த ராசியான ரிஷபத்திற்கு சென்று மாளவிய யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை 12 ராசிகளுக்கும் கொடுக்குறாரு. சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை அப்படிங்கிற இந்த மாதம் இருக்குது. மீனராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் அதோட ராகு பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சில ராசிகளுக்கு மன அழுத்தம் மற்றும் சவால்கள் இருக்கலாம். அது யார் யாருக்கு அந்த மன அழுத்தம் மற்றும் சவால்கள் இருக்குது, யார் யாருக்கு அதிர்ஷ்டமான மாதம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல மேசராசி நண்பர்களுக்கு பார்க்கும்போது மாதத்தோட முதல் பாதி உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான காலம் இருந்தாலும் மாதத்தோட 2ஆம் பாதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறனால தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, உங்களுடைய அலுவலகம் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது அதிகமாகும். நீங்கள் புதுசாக என்ன முயற்சி பண்ணாலுமே ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால திருமணம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அல்லது பண விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு 2வது வாரத்திற்கு மேல் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிதர்சனமான ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறதும் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரிப்பது மேசம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் அதோட பொருளாதாரம் நிதி வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வசதிகள் அதிகமாகும். நீங்கள் நினைத்த ஆடம்பர மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையுது. நீங்கள் எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்கள் தொழில் ரீதியாக குடும்ப தேவைகளுக்கு ரீதியாக திருமணம் மற்றும் சுப நிகழ்வு மற்றும் முதலீடுகளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும்போது அந்த பணம் அப்படிங்கிறனால இது எதிர்பாராத மற்றும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயார் மற்றும் மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ரிஷபம் ராசி நண்பர்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சமூகத்தில் குடும்பத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம், அதே நேரத்தில் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சி மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் மற்றும் நிதிநிலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் இந்த காலம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதிய முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலம் இருக்கிறதுனால மிதுனராசி நண்பர்கள் இந்த காலத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது, பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்வது, உங்கள் பெயரில் அர்ச்சனை வைப்பது, உங்கள் நிறுவனத்தின் பெயரில் அர்ச்சனை மற்றும் பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது தொழில் மற்றும் மனநிலை சூப்பராக இருக்குங்கிறதுனால இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்லாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அதற்கான வருமானம், அதற்கான மரியாதை மதிப்பு, நம்ம செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை இந்த மாதம் கொடுக்கும். அதற்கான கிரகநிலைகள் சூப்பராக இருக்குது. என்ன தான் சனி திசைகள் முடிந்தாலும் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். திருமண வாய்ப்பு மற்றும் நின்று போன
வீடு கட்டக்கூடிய அந்த நிலை மற்றும் தடைப்பட்ட திருமணம், தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செய்வது உங்கள் மன அமைதியை திரும்ப கொடுக்கும் அப்படிங்கிறதும், சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஸோ நண்பர்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதம். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானம் இந்த மாதம் வலிமையாகுது. அப்படிங்கிறனால ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டுக்கிறீங்க, அந்த விஷயம் நிறைவேறும். வெளிநாடு போகணும் அல்லது வெளி மாநிலம் செல்லணும், வெளியூராவது போய் நான் வேலை செய்யணும் அல்லது அந்த வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு குட் நியூஸ் சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும். தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிறது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவான் வழிபாடு செய்வது, ஆதித்ய ஹிருதயம் அப்படி சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வாசிப்பது, எழுதி பார்ப்பது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மையை கொடுக்குங்கனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, உடல் மனத்தில் அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேணும். தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்கு நுழைச்சிட்டு அப்புறம் நாம் சிரமப்படக்கூடாது. அதனால் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது, தேவையில்லாத விஷயங்களில் நீங்களே வாலண்டரியாக போய் மாட்டிக்கிறது எல்லாமே பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவும், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்த்துங்க. இந்த மாதம் புதன்கிழமை தோறும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம், உடை தானம், மருந்து மற்றும் மருத்துவ உதவிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரதோஷ காலங்களில் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபாடு செய்வது ஒரு நல்ல பரிகாரம் இருக்கும். அப்படிங்கிறனால கன்னிராசி நண்பர்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் மறக்காமல் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக மாறும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க திருமணத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்வதற்கான காலமாக இந்த காலம் அமையும். சில பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிஸ்னஸ் நல்லா இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு அபரிமிதமான வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். கூட்டாளிகளுடன் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிலைமை சகஜமாக மாறி அதன் மூலமாக மன அமைதியும் அதே நேரத்தில் வருமானமும் அதிகமாகும். இந்த மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் பூர்த்தியாகும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் செட் ஆவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது துர்க்கையம்மன், காளியம்மன் மாதிரி தெய்வங்களாக இருந்தால் இன்னுமே பெட்டரு. அப்படி முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாரியம்மன் மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும்போது துலாம் ராசி இன்னும் சிறப்பான ஒரு பலனை இந்த ஏப்ரல் மாதத்தில் பெற முடியும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு எப்படின்னு பார்க்கும்போது, எதிர்ப்புகள் எப்படி வந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எல்லாமே அடித்து தூள் கிளப்பி மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் 2026 இருக்கும். பழைய கடன்களை குறைப்பதற்கான ஒரு வழி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் உயர்வு உண்டு, உங்களுடைய சுய தொழிலில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் மற்றும் லாபம் அதிகரிக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம் இருக்கும். புதிய முதலீடு போடலாம், போட்ட முதலீட்டிலிருந்து லாபங்கள் அதிகமாகுதுன்னு சொல்லி விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், பிள்ளைகளால் பெருமை, பிரிந்திருந்த கணவன் மனைவி இணையக்கூடிய மாதமாகவும் இந்த ஏப்ரல் 2026 உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோயில்களுக்கு தானியங்களை தானமாக கொடுக்கலாம். பிரதோஷ நாட்களில் பசுவுக்கு பழம் அல்லது அகத்திக்கீரை தானமாக கொடுக்கலாம். அடுத்தது அற்புதமான தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் பிள்ளைகளால் பெருமை, மகிழ்ச்சி அதிகமாகும். எதிர்காலம் பற்றிய குழந்தைகளுடைய அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும். ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிந்து ஒரு மிகப்பெரிய சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். பழைய வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு நின்று போன திருமணமோ, இரண்டாவது திருமணம் அல்லது முதல் திருமணத்திற்காக நீங்கள் வரன் பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்.
அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, அத்தனையுமே வந்து சாதகமான முடிவு, சாதகமான மகிழ்ச்சியான பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் இருக்கும். நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு. அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா, இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் வந்து விலகும். எந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவான் வழிபாடு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதே நேரத்தில் ஆதரவற்றோருக்கு உதவிகள் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை, உங்கள் மேல் உங்களுக்கே நம்பிக்கை அதிகரிப்பது, இதெல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்கும். கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு, அவங்களால் பொருள் உதவி மற்றும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. குடும்பத்தில் இத்தனை நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும். நாள்பட்ட நோயினால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான விடிவு காலம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், வழக்குகள் முடிந்து ஒரு நல்ல சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஏப்ரல் 2026 கும்பம் ராசி நண்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உதவிகள் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அப்படிங்கிறனால உங்களுடைய ராசிநாதனை மகிழ்விக்கக்கூடிய வழிபாடாகவும் பரிகாரமாகவும் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் இருக்குங்கிறனால, அதன் மூலமாக நிறையா பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியிலேயே சனி மற்றும் செவ்வாய், ராகு அப்படின்னு 3 கிரகங்கள் வந்து இருக்குது. 3மே ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை. நீயா நானா அப்படின்னு அதுகளுக்குள்ளேயே பெரிய போட்டிக்கிற மாதிரி இந்த காலம் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிவெடுக்க முடியாமல் போகிறது, செய்யலாமா வேண்டாமா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி எல்லாமே டபுள் மைண்டு தான். ஸோ அதனால் வந்து அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த மாதம் முடிந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நிதானமாக இருக்கிறது, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்கிறது. உங்களால் முடிவெடுக்க முடியலைன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணை நண்பர்கள், அந்த பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக ஆலோசனை செய்து முடிவுகளை எடுப்பது, முதலீடு செய்வது, இதெல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பணவரவு நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் அவங்களுக்கான கேரக்டர் வந்து உங்கள் மேலே வந்து திணிப்பதால் தேவையில்லாத மன அழுத்தம், மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கனால கவனமாக இருந்தீங்க அப்படின்னு இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் பார்க்கும்போது, ஓம் குருவே நமக அப்படின்னு சொல்லி உங்கள் ராசிநாதனுக்கான மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து ஒரே முறையை சொல்வீங்களோ அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக சொல்வீங்களோ, ஆனால் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது, குரு அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். ஸோ நண்பர்கள் அதை வந்து மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. அதே நேரத்தில் மேக்சிமம் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது, மஞ்சள் நிறத்தினால் ஆன பொருள்களை, உணவுகளை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது சனி திசையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இடர்பாடுகளை கடந்து தைரியம் தன்னம்பிக்கையோடு ஜெயிப்பதற்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நண்பர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு ஓரிரு ராசிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கடினமாகவும் சவாலாகவும் இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் மேக்சிமம் அனைத்து ராசி நண்பர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கிறனால அனைவருமே தன்னுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் மூலமாக தொழில் சார்ந்து ஆலோசனை, பணம் சார்ந்து அவசரமில்லாமல் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த 2026 ஏப்ரல் மாதத்தை மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் அற்புதமாக கடந்து செல்ல இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த 2026 ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க இருக்குது, அதாவது இறைவன் தர இருக்கார் அப்படிங்கிறத இன்றைய பதிவு இல்லாமல் சுருக்கமான பதிவாகவும் ஒரு தெளிவான பதிவாகவும் நம்ம பார்த்தோம். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.